செயல்களில் நம்முடைய பங்களிப்பு என்னதாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு சமமாக இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், அதிலும் குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிராக செய்யப்படுகிற பாலியல் குற்றங்கள் என்பது நம்முடைய நெஞ்சை மிகவும் நடுங்கச் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த அளவிற்கு இன்றைக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் மிக பரவலாக நடந்து வருகின்றன. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு 2 குழந்தைகளில் ஒரு குழந்தை நிச்சயமாக ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டுகின்றன. அப்படி என்றால் குழந்தைகள் சரிபாதி குழந்தையினர் இத்தகைய துன்புறுத்தல்களுக்கு ஆளாகிறார்கள் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்றால் இது உண்மையிலேயே ஒரு குழந்தைகளுக்கு எதிராக செய்யப்படுகிற மிக கொடூரமான, கொலை குற்றத்தை விட கொடூரமான ஒரு செயல் என்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய எதிர்காலத்தை முற்றாக பாழாக்குகிற, அவர்களுடைய எதிர்காலத்தை முற்றாக துயர்படிந்ததாக மாற்றுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதிலும் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி இருக்கிற போது இந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை எப்படி எதிர்த்து நிற்பது, தடுத்து நிறுத்துவது என்பது இன்றைக்கு இந்திய சமூகம் முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த சமூகமுமே இந்த கேள்வியை எதிர்கொண்டு வருகிறது. இப்படி கொடூரமான குற்றங்களை குழந்தைகளுக்கு எதிராக இழைப்பவர்களுக்கு நாம் என்ன தண்டனை கொடுப்பது, அவர்களை எப்படி தடுத்து நிறுத்துவது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்று கேட்டால், குழந்தைகளுக்கு இந்த குற்றங்களை இழைக்கக்கூடியவர்களில் பெரும்பாலானோர் அவர்களுக்கு மிகவும் வேண்டியவர்களாகவோ, அவர்களுக்கு நன்கு பழக்கமானவர்களாகவோ அல்லது நம்பிக்கைக்குரியவர்களாகவோ இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் பார்க்கக்கூடிய ஒரு யதார்த்தம். அந்நியர்களால் இந்த குழந்தைகள் துன்புறுத்தப்படுவதை விட மிக மிக நன்கறிந்த மனிதர்களால் அவர்கள் வீடுகளிலோ அல்லது பணியிடங்களிலோ கல்வி நிலையங்களிலோ அவர்கள் இத்தகைய துன்பங்களுக்கு ஆளாவதும், தங்களுக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியாத நிலையில் குழந்தைகள் அந்த துன்பங்களை அனுபவித்து கொண்டிருப்பதும் கூட இன்றைக்கு தொடர்ந்து நடைமுறையில் இருந்து வருகிறது. இதற்கு எதிரான கோபக்குரல்கள், ஆத்திரக்குரல்கள் இன்றைக்கு நாடு முழுக்க எழுந்து வருகின்றன என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. ஏனென்றால் குழந்தைகளை பாதுகாக்காத ஒரு தேசம், குழந்தைகளை பாதுகாக்க முடியாத ஒரு தேசம், அது நாட்டில் வேறு எதையுமே பாதுகாக்க முடியாது, எந்த விதமான அடிப்படை நேதிகளையும் பாதுகாக்க முடியாது என்பதுதான் நாம் பார்க்கக்கூடிய ஒரு உண்மை. அப்படி இருக்கிற போது இந்த குழந்தைகளை எப்படி பாதுகாக்கிறது என்கிற போது சமூகத்தில் பல்வேறு விதமான ஒரு எதிர்வினைகள் அதற்கு உருவாகின்றன. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு பரிந்துரையை மேற்கொண்டிருந்தார். அது என்னவென்று கேட்டால், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இழைப்பவர்களை ஆண்மை நீக்கம் செய்துவிட வேண்டும் என்பதுதான் அந்த கருத்து. ஆனால் உண்மையிலேயே இந்த கருத்து என்பது, இந்த பரிந்துரை என்பது நடைமுறையில் சாத்தியம்தானா? இதன் மூலமாக குற்றம் செய்பவர்கள் அந்த குற்றத்திலிருந்து விலகி இருப்பார்களா, அல்லது இந்த தண்டனை ஏற்படுத்தக்கூடிய அச்சத்தின் காரணமாக தங்கள் குற்றச்செயலிலிருந்து விலகி இருப்பார்களா என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. பொதுவாக தண்டனைகளை பற்றி பேசுகிற போது நாம் சில தண்டனைகளை அடிப்படையில் ஏற்க முடியாது என்பது உலகளவில் இருக்கக்கூடிய மனித உரிமை மன்றங்களினுடைய ஒரு அடிப்படையான கருதுகோள். மனித உரிமை சார்ந்த இயக்கங்கள், மனித உரிமை சார்ந்து குரல் கொடுப்பவர்கள், இவர்கள் எல்லோருமே தண்டனைகள் என்பது நிச்சயமானதாக இருக்க வேண்டும், ஆனால் அது காட்டுமிராண்டித்தனமாக இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இந்த நீதிபதி அவர்கள் இந்த வழக்கில், குறிப்பாக ஒரு குழந்தைகளுக்கு பாலியல் துன்பங்கள் இழைக்கப்பட்ட ஒரு வழக்கில் அவர் பேசுகிற போது, குழந்தைகளுக்கு இது போன்ற பாலியல் ரீதியான குற்றங்களை இழைப்பவர்களை நாம் மனிதர்களாகவே கருத முடியாது, அவர்கள் காட்டுமிராண்டிகளுக்கு காட்டுமிராண்டித்தனமான தண்டனைகளைத்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இதுபோன்ற கருத்துக்களை கூறுவது, இதுபோன்ற கருத்துக்களை எதிர்ப்பார்கள் என்பதும் எனக்கு தெரியும் என்று அவர் கூறுகிறார். நீதிபதியினுடைய கருத்து அவருடைய கோபத்திலிருந்து, ஆதங்கத்திலிருந்து, குழந்தைகளுக்கு இழைக்கப்படுகிற அநீதியை கண்டு மனம் பொறுக்காமல் வெளிப்படுகிற ஒரு கருத்து என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய கோபம் நியாயமானது. ஆனால் அந்த கோபத்தின் விளைவாக அவர் பரிந்துரைக்கக்கூடிய தண்டனைகள் அவை மனித நீதியின் பட்டதாக இருக்கிறதா அல்லது மனித நாகரிகத்தின் பார்ப்பட்டதாக இருக்கிறதா என்கிற கேள்வியையும் நாம் சேர்த்து எழுப்பிக்கொள்ள வேண்டும். பொதுவாகவே நாம் இந்த கடுமையான தண்டனைகள் என்று சொல்லக்கூடிய, அதாவது மரண தண்டனை, உடல் உறுப்புகளை சிதைப்பது அல்லது சவுக்கால் அடிப்பது, கல்லால் அடித்து கொள்வது, ஆண்மை நீக்கம் செய்வது, இது போன்ற தண்டனைகள் எல்லாம்
ஒரு காலத்திற்கு ஒவ்வாத தண்டனைகள் என்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. உலகின் பெரும்பாலான நாடுகள் இத்தகைய தண்டனைகளை ஒழித்து விட்டன, கைவிட்டு விட்டன என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. உலகின் வெகு சில நாடுகளே இத்தகைய தண்டனை முறைகளை வைத்து கொண்டிருக்கின்றன. இன்னொன்று, இந்த தண்டனை முறைகளை எல்லாம் ஒழித்துவிட்ட நாடுகளில் குற்றங்களின் அளவும் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த தண்டனைகள் இருக்கக்கூடிய நாடுகளில் இதுபோன்ற குற்றங்கள் குறைந்ததாகவும் தெரியவில்லை. இதற்கு என்ன காரணம் என்று நாம் யோசிக்க வேண்டும். வெறுமனே கடுமையான தண்டனைகளை பரிந்துரைப்பதால் மட்டும் அல்லது கொடூரமான தண்டனைகளை பரிந்துரைப்பதால் மட்டும் குற்றங்கள் குறையுமா என்றால் நிச்சயமாக குறையாது. குழந்தைகளின் மேல் பாலியல் ரீதியான குற்றங்களை இழைக்கக்கூடியவர்கள் அடிப்படையில் ஒரு மனநோயாளிகளாக இருக்கிறார்கள். எந்தவித தார்மீக உணர்வும் அற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விளைவுகளை பற்றி கவலைப்படுவதில்லை. அப்படி இருக்கிற போது அந்த மனிதர்களை நாம் தொடர்ந்து அத்தகைய ஒரு தண்டனைகளை வைத்திருப்பதன் மூலமாக அச்சுறுத்தி விட முடியும் என்று நினைப்பது ஒரு பொருந்தாத எண்ணம் என்று எனக்கு தோன்றுகிறது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்தியா போன்ற நாடுகளில் நீதி பரிபாலன முறை எப்படி நடக்கிறது என்கிற செய்தி. இந்தியாவில் பல சந்தர்ப்பங்களில் ஒரு குற்றம், அதாவது ஒரு குற்றத்தில் சம்பந்தப்படாதவர்கள் கூட தண்டிக்கப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது. அப்படி இருக்கிற போது திரும்ப பெற முடியாத சட்டங்களை, சரி செய்ய முடியாத ஒரு தண்டனைகளை நாம் வழங்குவது என்பது என்ன நியாயம்? ஒரு தண்டனை என்பது அது ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்கப்பட்ட தண்டனை தவறு என்று தெரிந்தால் அந்த மனிதர் அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்க வேண்டும். அது மரண தண்டனை என்பதோ உடல் உறுப்புகளை சிதைப்பது என்பதோ உண்மையில் சரி செய்ய முடியாத தண்டனைகள் என்றுதான் உலகத்தினுடைய பெரும்பாலான நாடுகள் கருதுகின்றன. அப்படி பார்க்கிற போது இதுபோன்ற தண்டனை முறைகளை நாம் எப்படி மாற்றுவது, பொருத்தமான தண்டனை முறைகள் என்ன என்றுதான் யோசிக்க வேண்டும். குற்றங்களை தடுப்பதற்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு முதன்மையான ஒரு வழி, இதுவரைக்கும் இந்த போன்ற பதிவான குற்றச்சாட்டுகளில் எத்தனை குற்றச்சாட்டுகளில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்வி. பல நேரங்களில் குற்றவாளிகள் எளிதாக தப்பிவிடுகிறார்கள், சட்டத்தின் பார்வையிலிருந்து சுலபமாக தப்பிவிடுகிறார்கள். அப்படி வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட சில சம்பவங்களில் கூட அந்த வழக்குகள் ஆண்டு கணக்கில் இழுத்தடிக்கப்படுகின்றன. பெரும்பாலான குற்றச்செயல்கள் பதிவாவதே இல்லை. இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த நீதி பரிபாலன முறையை, விசாரணை முறையை நாம் சரி செய்யாமல், அவற்றை நாம் மாற்றியமைக்காமல் வெறுமனே தண்டனைகளுடைய கடுமையை கூட்டிக் கொண்டு போவதால் என்ன நடக்கப் போகிறது? உண்மையில் தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும் என்கிற ஒரு நிலை நிச்சயமாக உத்தரவாதமாக இருந்தால் மட்டுமே அப்போ குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் சற்றேனும் தயங்குவார்கள், இந்த குற்றங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். மாறாக 100 பேர் குற்றம் செய்து விட்டதில் 10 பேர் மட்டும்தான் தண்டிக்கப்படுவார்கள், சட்டத்தின்படியில் வருவார்கள், 90 பேர் தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் வரை எந்த கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் அதனால் பயன் ஒன்றுமில்லை என்பதைத்தான் யதார்த்தத்தில் பார்க்கிறோம். ஆக தண்டனை என்பது அது உண்மையில் அறங்களின் பாலில் இருக்க வேண்டும், கலாச்சார ரீதியாக இருக்க வேண்டும். இந்த ஆண்மை நீக்கம் போன்ற தண்டனைகளை வழங்குகிற நாடுகளில் அப்படி ஆண்மை நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மறுபடியும் இந்த குற்றங்களை செய்திருக்கிறார்கள். காரணம், உடல் சார்ந்த விளைவை தாண்டி அவர்களுக்கு மனம் சார்ந்த விளைவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் அவர்கள் இந்த குற்றங்களை செய்யாமல் இருப்பார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்கிற ஒரு செய்தியும் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கிற போது நாம் சரியான தண்டனைகளை வழங்குவது என்பது உடனடியான தண்டனைகளை தவறு செய்தவர்கள் மீது வழங்குவதும், அதே சமயத்தில் குற்றவாளிகள் தப்ப விடாமல் அவர்களை நாம் சட்டத்தின் முன் நிறுத்துவதும் தான் நம்முடைய குழந்தைகளை நாம் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரே வழி என்று நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.